வந்து இது தாஞ்சூர் அந்த கோல்ட் பிளேட்டட் பெயிண்டிங். இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராஜா ஒரு கிஃப்ட் பண்ணாரு. ஸோ ப்ராப்பர் தாஞ்சூர் பெயிண்டிங். ஸோ வீட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்கே ப்ரோ. ஆமாம், இது வந்து யாருக்கும் ஒன்றும் ரிவீல் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறேன். ஓகே. ஆக்சுவலாக என்னோட ரியல் நேம் வந்து பிரவீன் குமார். ஓகே. பிரவீன் ஆதித்யா அப்படின்றது பிரவீன் ஆதித்யாங்கிறது என்னன்னா, ஆதித்யாங்கிறது என்னோட சன் பேரு. ஓகே. ஆக்சுவலி நான் மேரிட், எனக்கு ஒரு சன் இருக்கான். அவன் 15 months ஓல்ட். எல்லாரும் அப்பா பேரை பின்னாடி போடுவாங்க, நான் என்னோட பையன் பேரை பின்னாடி போடுவேன். புதுசா இருக்கே. என்னோட ஒய்ஃப் அவங்க வந்து ஆக்சுவலி டாக்டர். ஓகே. ஆமா, அவங்களுக்கும் இண்டஸ்ட்ரி, இஸ் நாட் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி. அவங்க டாக்டர். அப்புறம் நம்ம பையன் பிரவீன் ஆதித்யா. ஸோ இப்போ காஃபி போட போறோம். இப்போ வந்து பிளாக் காஃபி போட போறோம். ஓகே. ஓகேவா? இப்போ யூஸ்வலா கட்டன் காஃபி, கட்டன் சாயா வந்து இட்ஸ் வெரி நார்மல். இது இல்லையா, அந்த கருப்பட்டி சொல்லுவாங்க, ஆமா, பனவெல்லம் கருப்பா இருக்கும், அதுல வந்து ஒயிட் சுகர் இல்லாம அதுவும் ப்ரௌன் சுகரும் தட்டி போட்டா அந்த காஃபி வந்து வேற லெவல்ல இருக்கும். இது வந்து என்னோட காஃபி ஸ்பேஸ். இது மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்தா இந்த சென்னை மாதிரியே இருக்காது. இந்த ஏரியா வந்து கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனாலேயே இந்த இடத்துல நாங்க வீடு வாங்கினோம். உள்ள வந்துட்டாவே சென்னை மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல். ஸோ எனக்கு எந்த சோர்ஸுமே இங்கே சென்னையில் இல்லை, எல்லாமே ஐ ஹேவ் டு டூ ஆன் மை ஓன். ஸோ எல்லாம் பண்ணி முடிக்கிறப்போ நான் எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணலை. அப்போ திடீர்னு இந்த மாதிரி அடியும் பட்டுருச்சு. அடிப்பட்டோன்னா எனக்கு ஓகே, கம்ப்ளீட்லி நீ அவ்வளோதான், சினிமா கெரியர் இஸ் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. கரெக்டாக 1 year ஆகுது. ஸோ என்னோட 2 காலும் உடஞ்சிருச்சு. அதில் வந்து ஸ்க்ரூஸ் இருக்குது ரைட் லெக்கில். லாஸ்ட் இயர் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி டார்க். என்னோட லைஃப்லேயே டார்க்கான டைம்னா அது லாஸ்ட் ஜூன் தான். ஸோ அது அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு 45 days ஆஃப்டர் மை சர்ஜரி சக்தி வெல் கமிட் ஆகி அதில் ஒர்க் பண்ண. 2 காலம் அப்படின்றப்போ ஒரு 45 daysல அது எப்படி? அதான் சொல்றேன். ஸோ தட்ஸ் ஹவ் இஃப் யூ லவ் சம்திங் பியாண்ட் த லிமிட்டுங்கும் போது அந்த விஷயத்துக்காக நம்ம என்ன வேணா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான், நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, பட் இதுதான் உண்மை. எனக்கு அந்த டைம்ல அடிப்பட்டப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. நான் பண்ண முடியலன்னு சொல்லிட்டேன். பட் சேனலில் வந்து இல்லை, உங்களால் முடியும்னு சொல்லி நாங்கள் ஒரு 1 month வெயிட் பண்ணுறோம்னு சொல்லி வெயிட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து எல்லாருமே இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு ஓகே, நம்ம செலக்ட் பண்ண பர்சன் இஸ் குட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளும் நம்ம செலக்ட் பண்ண டீமும் ரொம்ப நல்ல டீம்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். பிகாஸ் இது ஒரு ரீமேக் சீரியல் அப்படின்றப்ப இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம், இது தமிழ்ல விஜய் டிவில ஆல்ரெடி வந்த ஒரு சீரியல். அப்ப அதை விட நம்ம ஒரு புதுசா கொடுக்கணும்ன்றது இன்னும் சேலஞ்சிங்கா இருந்திருக்கும் இல்லையா? இந்த சீரியல் ஏற்கனவே பண்ணாலும் அந்த ஷேட் இல்லாம பண்ணணும். நிறைய பார்க்க சொன்னாங்க, எதையுமே பார்க்க மாட்டேன், எந்த ரெஃபரன்ஸும் எடுக்கவும் மாட்டேன். நான் இந்த ரோலை நான் எப்படி அப்ரோச் பண்றேன், இந்த பிரவீன் இந்த வேலு கேரக்டர் எப்படி அப்ரோச் பண்றான், இந்த ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் அது இன்னும் யூனிக்கா நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு.